ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமான ஈஸியான ஒரு ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ மிகவும் ஈஸியாக செய்து கொள்ள முடியும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு புது சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அது இந்த சேனலுக்கு கீழேயே இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இது செய்கிறதுக்காக ஒரு பவுலில் ஈஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட், கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். ஈஸ்ட் சேர்க்கும் பொழுது புதிய ஈஸ்ட்டாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நல்லா பொங்கி வரும். இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணீர் ஊற்றுறேன். நீங்கள் அதிகம் சூடான தண்ணீரும் சேர்க்கக்கூடாது, ஆகவும் ஆறிப்போன தண்ணீரும் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த சீனி ஈஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்பூனால் நல்லா கரைத்து விட்டு கொள்ளலாம். கரைத்ததுக்கு அப்புறமாக ஒரு 15 நிமிஷம் இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா பொங்கி வரும் வரைக்கும். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியாச்சு. இந்த டைமில் நான் இதில் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கோதுமை மா, ஆட்டா மா எதில் வேணுமென்றாலும் இது செய்யலாம். இப்போ இந்த மாவை சேர்த்ததுக்கு அப்புறமாக ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முட்டை சேர்க்கும் பொழுது இந்த ரொட்டி நல்லாவே டேஸ்ட்டாகவும் வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமாக இதில் நான் 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், 1/2 கப் தான் சேர்க்க வேணுமென்று இல்லை, நீங்கள் குறைவாக தேவைன்னா குறைவாக சேர்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தேங்காய் அதிகம் சேர்க்க விருப்பம் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே நான் இதில் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து பிசைஞ்சு கொள்கிறேன். இந்த ரொட்டிக்கு நாங்கள் வழக்கமாக ரொட்டிக்கு பிசைகிற மாவை விட கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் மாவு பிசைய வேண்டியிருக்கும். கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்க வேணும். ஸோ கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ தண்ணீர் சேர்த்து இது எல்லாமே நல்லா கட்டி இல்லாத மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்க வேணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக ஒரு மூடியால் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே வைக்கலாம். நல்லா பொங்கி வரும் வரைக்கும் நீங்கள் இதை வைக்க வேணும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமாக மாவு நல்லாவே பொங்கி வந்தாச்சு. இப்போ நாங்கள் இதில் சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் கருவேப்பிள்ளை சேர்க்க விருப்பம்னா அது கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்கும் போது ரொட்டி இன்னுமே டேஸ்ட்டாக வரும். நாங்கள் தேங்காயும் சேர்த்துருக்கிறோம். அதுவும் ரொட்டிக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இந்த மாவு பார்த்தீங்களா இருந்தால் ஒட்டுற அந்த பிசுபிசுப்பான தன்மையில் தான் இருக்கும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து சூடாகினதுக்கு அப்புறமாக நாங்கள் இதில் அந்த மாவை சேர்த்து கொள்ளலாம். ஒரு 2 அல்லது 3 கரண்டி நீங்கள் சேர்க்கலாம். கொஞ்சம் தடிப்பான ரொட்டியாக வேணுமென்றால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மாவு சேர்த்து கொள்ளலாம். இல்லை மெல்லிய ரொட்டியாக வேணுமென்றால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பரவி கொள்ளுங்க. நான் கொஞ்சம் நல்ல தடிப்பான ரொட்டியாகவே செய்தெடுக்கிறேன். இப்போ நான் இதில் 2லேருந்து 2.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து இதை நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். சின்ன பேனாக எடுத்தீங்களா இருந்தால் எல்லாமே ஒரே அளவுக்கு உங்களுக்கு ரொட்டி வரும். இல்லை உங்களுக்கு பெருசாக ரொட்டி விருப்பமாக இருந்தால் நீங்கள் பெரிய பேனில் கூட செய்யலாம். இந்த மாதிரி கரண்டியால் நல்லா எல்லா பக்கங்களும் சரிசமமாக இருக்கக்கூடிய மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ண வேணும். ஒரு 3 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் இதை வேக விட்டிங்களா இருந்தால் அடிப்பக்கம் நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ அடுத்த சைட் மாற்றி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தெளித்து விடலாம். இப்போ அடுத்த சைடையும் லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நீங்கள் அப்படியே விடுங்க. அப்போ உங்களுக்கு பிரெட் மாதிரி இது உள்ள நல்லா வெந்து பஞ்சு போல் வரும். இப்படி 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரக்கூடிய மாதிரி மாற்றி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்களா இருந்தால் இந்த ரொட்டி ரெடி ஆகிரும். இது மிகவும் சிம்பிளான ஒரு ரொட்டி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், வயிறு நிறைஞ்சு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இது கட்டை சம்பலோட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு எந்த கறியோட வேணுமென்றாலும் சாப்பிடலாம். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இது பிரெட் மாதிரியும் இருக்கும், அதோட தேங்காய் ரொட்டி
மாதிரியும் இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. நான் வந்து எஸ்எல் தமிழ் மம் இன் துபாய் என்ற ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். புது சேனல்ல லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அப்படி இல்லாட்டி இந்த சேனலுக்கு கீழயும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.